இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். என் குழந்தைக்கு என்னோடய பொண்ணுக்கு வயசு 10. அவளுக்கு திடீர்னு ஸ்கூலில் இருக்கும் பொழுது ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. முட்டிக்காலுக்கு கீழே கையில் ஒரு மாதிரி ரெட் கலரில் பேட்ச் பேட்சாக அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. நாங்கள் போய் பார்த்துட்டு ஓகே இது ஏதோ பூச்சிக்கடி மாதிரி தெரியுது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சோம். அது நினச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஒரு நல்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். மதுரையில் தான் பார்த்தோம். நல்ல ஒரு பெஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பிகினிங்லேயே அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அந்த சார்கிட்ட போய் காமிச்சு பேசும் பொழுது அவங்க காலை பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்கின்னிலே இல்லை, இந்த ப்ராப்ளம் உள்ளே தான் இருக்குது. இது வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க எல்லா ஆர்கனையுமே அஃபெக்ட் பண்ணிடும். இது ரொம்ப ஒரு லைஃப் த்ரெட்டனிங் மாதிரி அப்படின்லாம் சொல்லி அவங்க ஆக்சுவலி எங்களை ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டாங்க, பயமுறுத்திட்டாங்க. நாங்கள் அதை கேட்டுட்டு ரொம்ப பயந்துட்டோம். நிறைய டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா சரி நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு போனோம். ஒரு மாதம் அங்கே இங்கேயுமா நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஆனால் அந்த அலர்ஜி சரியாகவே இல்லை. போகுது மறுபடியும் வருது, வந்துட்டே தான் இருந்தது. ஒருவேளை இவங்க சொன்னது தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் ரொம்ப பயந்து போய் இவங்க எடுக்க சொன்ன எல்லா டெஸ்ட்டையுமே எடுத்தோம். ஹார்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க, லங்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க, கிட்னி டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பிளட் டெஸ்ட், பேலட்டல் கவுண்ட் எடுக்கணும்னாங்க, பிளட் டெஸ்ட்டில் அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்படி அவங்க சொல்கிற எல்லா டெஸ்ட்டையுமே மதுரையிலே பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் எழுதி கொடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டையுமே எடுக்கணும்னாங்க. எல்லாமே எடுத்து பார்த்தா எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் நெகட்டிவ், ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் வந்துச்சு. ஆனால் இது ஏன் வருதுன்னே தெரில. கடைசியாக பயாப்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயாப்சின்னு சொன்னதுமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். என்ன இப்படி பயாப்சியெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பயந்துட்டோம். ஆனாலும் வேறு வழி இல்லை, சரியாகலையே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயாப்சிக்கும் அந்த 1½ மாதத்துலேயே சம்மதிச்சோம். குழந்தைக்கு அதையும் எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்துட்டு இது ஒரு ரேர் ப்ராப்ளம், இது ஏன் வருதுன்னுலாம் தெரியாது, ஆனால் ரொம்ப ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஏன் வருது எதுக்கு வருதுன்னுலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு ஸ்டிராய்டு சாப்பிட்ணும், சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ இதுதான் ரெமெடி போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் கண்மூடித்தனமாக அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஸ்டிராய்டு டேப்லெட்டை தான் கொடுத்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு ஒரு 2 மாசமா ஸ்டிராய்டு டேப்லெட் குடுத்தோம். 2 மாசமும் பாப்பா சாப்பிடுச்சு. ஆனா, அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. ஒரு தலைவலி, காய்ச்சல் எதுவுமே இல்ல. டியூரிங் த கோர்ஸ் அந்த அலர்ஜி இருந்தப்பயும் எதுவுமே இல்ல. நல்லா இருக்கா. ஆனா, அந்த ப்ராப்ளம் மட்டும், அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் இருந்துட்டே இருக்கு. ஆனா, அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறத்துல இருந்து தலைவலி, வாமிட்டு, இப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லிட்டே இருந்தாங்க. கைய வலிக்குது, கால் வலிக்குது, எப்போ பார்த்தாலும் ஸ்டொமக் பெயினு. ஸ்கூல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துட்டே தான் இருக்கும். பாப்பாவுக்கு வயித்த வலிக்குதுன்னு சொல்லுது, பாப்பா வாமிட் பண்ணிருச்சு, இப்படியே சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 2 மாசமா நாங்க ஸ்டிராய்டு டேப்லெட் குடுத்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி பயந்துட்டோம். என்ன இப்படி நம்மளே ஸ்டிராய்டு குடுத்துட்டே இருக்கோமே! இது சரியா தப்பான்னு நம்ம செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்ட்டு, மதுரையிலேயே இன்னும் வேற எங்க போனா நல்லா இருக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க அங்க போனதுக்கப்புறம், இதுக்கு ஏன் ஸ்டிராய்டெல்லாம் குடுத்துருக்காங்க? இதுக்கு ஸ்டிராய்டு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்களும் ஒரு பெரிய டேப்லெட்டா எழுதுனாங்க. இத ஒரு 1 மாசத்துக்கு குடுங்க அப்படின்ட்டு இம்யூனோ சப்ரசன்ட் டேப்லெட்டுங்களா எழுதுனாங்க. சரின்னு அதையும் பாப்பா போட்டுச்சு. அதோட த்ரோட்ட விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த டேப்லெட்டு. அத குடுக்கும்போதெல்லாம் எங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே அழுதுட்டே தான் இருப்போம். ரொம்ப கஷ்டப்படுவோம். "என்னடா பிள்ளைக்கு இப்பவே இவ்ளோ மாத்திரையா? ஆனா சரியாக மாட்டேங்குதே!" அப்படின்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டே தான் இருந்தோம். பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அந்த டேப்லெட்டு. ஆனா அப்பவும் அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் போகவே இல்ல. அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, "பிளட் டெஸ்ட் நாங்க எடுக்கணும்" அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தோம். எடுத்து எல்லாம் பார்த்துட்டு, "ஒண்ணுமே இல்ல. எல்லாமே நெகட்டிவ். எல்லாமே நார்மலா இருக்கு. பேசாம நீங்க இத இப்படியே உட்டுருங்க. இது என்னதான் செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது ஏன் வருதுன்னே தெரியல" அப்படின்ட்டாங்க. இன்னும் 2, 3 டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவுக்கு வெளியில இருக்க ஃபுட்டு குடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. வெளியில இருக்க ஃபுட்ட அவாய்ட் பண்ணணும். ஸ்நாக்ஸ் ஐட்டம் குடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே குடுக்காம வீட்ல செஞ்சு குடுத்துட்டு, இப்படியே பைத்தியமே எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த சாப்பாடு குடுக்குறது, என்ன செய்றதுன்னே தெரியாம, பாப்பாவையே ஒரு ஒரு டிசீஸ் வந்த ரேஞ்சுக்கு அவளே திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அந்த டேப்லெட்டுங்கள சாப்ட்டு, சாப்ட்டு ரொம்ப அவ சஃபர் ஆயிட்டா. எதுவுமே சாப்பிட விடாம வேற வச்சிருந்து, ஆள் ரொம்ப லீனாக வேற ஆரம்பிச்சிருச்சு.
நான் ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் அழுதுட்டேன். பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கு. நாங்க என்ன செய்றதுன்னே தெரில. இந்த மாரி ஹாஸ்பிட்டல்லயும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது தான் அவங்க சொன்னாங்க, "ஹோமியோபதியில ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேமோட அட்ரஸ் குடுத்தாங்க. டாக்டர் அமிர்தம். அந்த மேமோட அட்ரஸ் குடுத்தாங்க. "அவங்கள போய் பாருங்க" அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில நாங்க நாட்டு மருந்தெல்லாம் கூட ட்ரை பண்ணோம். அதையும் வேற பாப்பாவுக்கு வாயில ஊத்தி, அதனால பிரச்சனையாகி, இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்களுக்கு கடவுள் வந்து இதுலயாவது ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு நெறைய வேண்டுதல்கள்லாம் வச்சிருந்தோம். சரி ஓகே, இவங்க இவ்வளோ தூரம் சொல்றாங்க, நம்ம போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹோமியோபதிலாம் அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாதுங்க. நான் முதல் தடவையா போனேன். அங்க போகும்பொழுது எனக்கு ஏதோ ஒண்ணு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க போனோம். மேம் வந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து பாப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அந்த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவங்க டேப்லெட் குடுக்கும் பொழுது, நானே என்னோட ஏஜுக்கு நான் அந்த டேப்லெட்லாம் பார்த்ததே கிடையாது. இப்படி குட்டியாலாம் டேப்லெட் இருக்குமா? அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க மாத்திரைய குடுத்து, "இதுல மட்டும் 1, 2 குடுங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது, "இதுவா மேம் டேப்லெட்?" அப்படின்னு தான் கேட்டேன். "ஆமா, இதுதான். ஒண்ணுமே செய்யாது மேடம். நீங்க குடுங்கன்னு" எங்க பாப்பாவும் அத வாங்கிட்டு, "அங்கேயே 1 போடுன்னு" சொல்லும்போது சாப்பிட்டு, சீனி முட்டாய் மாதிரி இருக்குன்னு அதுக்கு ரொம்ப ஹேப்பி. அவங்க சொன்னாங்க, "இதோட காரணம் என்னங்கிறத தெரியாம, இத ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். ஆனா, இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இது டிசீஸே கிடையாது. நீங்க உங்கள ரொம்ப அலக்கழிச்சிருக்காங்க. உங்கள பயமுறுத்தி இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையே கிடையாது மேடம். அவ நல்லாயிடுவா" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த டேப்லெட்லாம் நாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. அந்த டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துலருந்து அவளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ கூட கிடையாது. ஆள் நல்லா நார்மலா இருக்கா. அவ பாட்டுக்கு நல்லா சாப்பிடுது. ஒரு ஸ்டொமக் பெயினா, வாமிட்டா, ஒரு ஹெட்டேக்கு, எதுவுமே சொல்றது கிடையாது. ஆள் ரொம்ப ஆக்டிவா நல்லா இருக்கா. அவளுக்கு ஒரு ஒரு பிரச்சனைன்னே தெரியல. அந்த இன்ஃபெக்ஷனுமே இது வந்து ஏன்னே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவ்ளோ படிச்ச டாக்டர்ஸ் எல்லாருமேயும். அந்த இன்ஃபெக்ஷனுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே இல்ல. அந்த அளவுக்கு நல்லாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனா பொண்ணோட காலு அப்படியே கருப்பாவே ஆயிடுச்சு. பிளாக் கலர்ல உ உள்ளங்கால் மொதற்கொண்டு அந்த பாம் மொதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கருப்பாவே இருந்தது. லேயர் லேயரா ஸ்கின் எல்லாமே உறிஞ்சிருச்சு. அவங்க சொன்ன ஃபுட் ஐட்டம் தான் ஃபாலோ பண்ணோம். பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா ஸ்கின் உறிஞ்சு, அது நார்மல் ஸ்கின் ஆகி, ரொம்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு சிட்டிங் தான் மேம் கிட்ட உட்காந்துருந்தோம். அடுத்த சிட்டிங் வர சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சிட்டிங்கும் நாங்க போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, சுத்தமா அந்த பிரச்சனையே கால்ல இல்ல. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லாம நார்மல் ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து டேப்லெட் சாப்பிடுறோங்கிற அந்த ஃபீலே இல்ல. இன்னும் சொல்லப்போனா மதியம் வந்து டேப்லெட்டுக்குன்னு எடுத்துட்டு போவா ஸ்கூலுக்கு. அங்க குழந்தைங்கலாம் கேட்குங்களாம், "எனக்கு 1 குடு, எனக்கு 1 குடு" அப்படின்னு கேட்குங்களாம். இவ டேய் குடுக்க மாட்டேன்னு சொல்லுவாளாம். எல்லாமே வந்து பிள்ளைங்க வந்து ஆசைப்படுங்களாம் அந்த இத்தனையோண்டு டேப்லெட்ட சாப்பிடுறதுக்கு. ஆள் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. எங்க ஃபேமிலில எங்களுக்கு வந்து அவ்ளோ ஒரு ஹேப்பி. என்னோட ஹஸ்பண்ட் அவங்கள்ட்டயும் கேட்குறேன் நானு. "இப்படி ஒரு மெடிசின் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு?" கேட்டேன். "எனக்கு கூட அந்த அளவுக்கு தெரிலப்பா" அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். எனக்கு இந்த ஹோமியோபதியில இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த அந்த ஒரு மேடம் வந்து எனக்கு காமிச்சதுக்கு. அதுக்கப்புறமா டாக்டர் மேம்க்கு நன்றி சொல்லணும். இவ்ளோ தூரம் எங்களுக்கு வந்து அது சரியாயிடும், சரியாயிடும்னு சொல்லியே எங்கள கொண்டு வந்துட்டாங்க. நாங்க ஒரு 2டே மாசம் தான் அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பாப்பா இப்ப ரொம்ப ஆக்டிவ். அது நல்லா இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் இல்லவே இல்ல. நல்ல நார்மலா இருக்கா. எங்க ஃபேமிலியே இப்ப தான் நாங்க வந்து ஹேப்பியா இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் மெடிசினுக்கு மட்டும் நாங்க போவே கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். ஏன்னா, அதுக்கெல்லாம் வந்து நாங்க நெறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்த உடனே எல்லாரும் போறது அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல தேடி தான் நம்ம ஓடுறோம். சாதாரண இடத்துல போய் நம்ம வந்து காட்ட மாட்டேங்கிறோம். இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நாங்க போயிருந்திருக்கவே மாட்டோம். ஸோ நெறைய மக்கள் வந்து இன்னும் தெரியாதவங்கலாம் நெறைய பேர் இருப்பீங்க. இந்த மாரி ஒரு மெடிசின் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலே இருப்போம். உங்களுக்கெல்லாம் இத தெரியணுங்கிறதுக்காக தான் இத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாவே குடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஏதாவது கஷ்டப்படுற ஒரு ப்ராப்ளத்தினால, இது முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்களோட மெடிசின்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. தேங்க் யூ.